ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மீன்காரக்கா கிட்டேருந்து டைரெக்டாக மீனை வாங்கி அவங்களே நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணியும் தரப்போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மீனில் நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக வந்து அதை பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலர் டிசனாக கிடைக்குது. இது உயிரோட யாக்கா இருக்கு இல்லை இது அழகாக தெரியுதுல பாரதியா அந்த இது கூட நல்லா இருக்குதா போடணுமா? ஒரு அரை கிலோ ஊடா சும்மையாக இருக்குது போடலாம். சரி இல்லை இல்லை எப்போ வவ்வாலு கொடுவாலாம் வருது கேட்பேன்.
இப்போ நம்ம வந்து இந்த மீனை மசாலா பெரட்டி வச்சிடலாம். அந்த அக்கா நம்மளுக்கு ஆஞ்சி கொடுத்த மீனை வந்து இன்னும் நல்ல மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கான மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் வந்து நம்ம பூண்டை தட்டி போட்டு பெரட்டினாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இல்லை துருகி போட்டு அது கூட நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா மீனையும் நம்ம போட்டு மீனில் வந்து நல்லா மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சிடலாம். மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது. சில பேர் வந்து தயிரெலாம் போடுவாங்க. அது நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டமோ அது மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் தயிரெலாம் போட மாட்டோம். இதுவே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மீன் வந்து நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வறுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கல் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கல் நல்லா சுட்டுருச்சு. இதுக்கு நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ மீனை போட்டுடலாம். இது மீன் வந்து வேகட்டும். நம்ம போட்ட உடனே திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கக்கூடாது. கொஞ்சம் வேகணும். அப்போ தான் திருப்ப வரும். இல்லைன்னா வந்து மீன் உடஞ்சிரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கல்லில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த மீனை திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க. மீனும் உடையாமல் இருக்கும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் வந்து நல்லா வேகட்டும். மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மீன் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. இந்த மாதிரி மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீனை விட வந்து இந்த சின்ன மீன் மீடியம் சைஸ் மீன் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போ மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம எடுத்துடலாம்.
இது எண்ணெய் வடிகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதில் வச்சிடலாம். இது எண்ணெய் வடியட்டும். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி மீதி இருக்க மீனையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம்.